வணக்கம். நான் உங்கள் கோயில்பட்டி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். மேலே இருக்கக்கூடிய நண்பர் பிரசாந்த். இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இவரோட வண்டி கர்நாடகா வண்டி. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து ஒரு ஜாப் ஒர்க் மெட்டீரியலை ஏற்றி ஒரிசா போகுது. ஜாப் ஒர்க் லோடுக்கு வந்தது 18ஆம் தேதி. 18ஆம் தேதி விடிய காலையில் 2 மணிக்கு பில் கொடுத்து வண்டிக்கு எஸ்கார்டோட வண்டி வெளியே வருது பைபாஸ் வரைக்கும். எதுக்குன்னா வண்டியில் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மிஷினரி ஓவர் டைமென்ஷன் லோட் 3 அடி 3 அடி 2 சைடுமே வித்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எஸ்கார்டோட வண்டி கிளம்புது. கம்பெனிலேருந்து 5 கிலோமீட்டரில் மெயின் ரோட்டுக்கு வந்தோடனேயுமே அங்கேருந்து இரவு விடிய காலையில் 2 மணிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொலிரோ எதிர் திசையில் வருது. ஸோ அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய மெர்க்குரி லைட், வண்டியோட ஹெட்லைட், இவங்க வந்த வேகம், இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சேனல் அவங்களோட பொலிரோவில் டச் ஆகிடுது. இதில் ரைட் சைடு பொலிரோ கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டு டோர்லேருந்து பேக் வரைக்கும் முழு சேதாரம். புது பொலிரோ. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அரசு வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. அதே இடத்துல காவல்துறையில் இருக்கக்கூடிய வண்டிக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ அதே தான் இங்கே. ஸோ இந்த இன்சூரன்ஸ் இல்லாத காரணத்தினால திரு பிரசாந்த், கர்நாடகாவை சேர்ந்தவர், அவரை அழைத்து வண்டியோட முழு செலவும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அங்கேருந்து வரும்போது ஒரு ஏதோ சிறு செலவாக இருக்கும், ஒரு 5000-10,000க்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்தவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். பொலிரோவில் கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க கம்பெனியில். 2,98,800 எஸ்டிமேட் வந்திருக்கு. இந்த தொகைக்கு பாதி தொகை கொடுத்தா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணி கொடுக்காமல் உங்கள் வண்டியை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோன்னு. ஸோ அவர் கர்நாடகா டெய்லர் அசோசியேஷனில் தகவல் கொடுத்து அங்கேருந்து நம்ம வாகன் சேவைக்கு தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் 20ஆம் தேதி நம்ம திரு பிரசாந்த் அவரை தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். சார், இதுக்கு நான் எப்படி இவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு. சார், ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் ஆனாலும் நீங்கள் முழு கோஆப்ரேட் எங்களுக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 பைசா செலவு இல்லாமல் நாங்கள் வண்டியை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம், நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்சிடெண்ட் நடந்த ஸ்டேஷனில் பேசினோம். அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐட்ட பேசினோம். அந்த பொலிரோ சேர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்டையும் பேசி பார்த்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய லோடு எப்படி ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. இது ஓவர் டைமென்ஷன் லோடு சார். இதுக்கு ஓடிசிங்கிற ஒரு கேஸ் வாங்குவாங்க. இது காலகாலமாக இப்படி தான் போகக்கூடியது. எஸ்கார்டோட போனது, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்து போச்சு, எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க அப்படின்னா எஃப்ஐஆர் வாங்கலை. ஸோ நம்மளும் எவ்வளோ ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினதுக்கு அவங்க பண்ணி கொடுக்கல. இமிடியேட்டாக நம்ம வாகன் சேவை டீம் மூலியமாக கோயம்புத்தூர் கமிஷனர் திரு பாலகிருஷ்ணன் சாருக்கு நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனருக்கு ஒரு மெயில் கொடுத்தோம். ஸோ அந்த மெயில் மற்றும் அவங்களோட ட்விட்டரில் நாங்கள் ட்வீட் பண்ணி விஷயத்தை சொல்லியிருந்தோம். சென்னையிலேயும் நாங்கள் ஒரு மெயில் கொடுத்துருந்தோம். இதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பிரசாந்த் அவருக்கு ஃபோன் 22ஆம் தேதி ஃபோன் போச்சு. ஃபோனில் எல்லா மேட்டரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் எஸ்ஏ அவங்களுக்கு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து தகவல் போனது அடிப்படையில் அவரை கூப்பிட்டு ஒரு 4 நாள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எஃப்ஐஆர் போட்டு அந்த நபர் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கார். இந்த இடத்துல இந்த பதிவு நம்ம வண்டிக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸ், இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா அதை கிளைம் பண்ணதுக்கு தான். அது அரசு வண்டியாக இருந்தாலும் சரி, தனியார் வண்டியாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துலையும் பணம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லாத ஒரு இது தான் இந்த ஒரு விஷயம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட பேர் அவருக்கு ப்ரெஷர், அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐலேருந்து இந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோம். முழுமையாக எஃப்ஐஆர் தான் வேணும், என்னால் பணம் எதுவும் கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு மினிமம் சார்ஜ்னால் நான் பண்ணலாம், ஆனால் இவ்வளோ தொகை நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்த திரு பிரசாந்த் அவருக்கும் அவரை வாகன் சேவையை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அங்கே கர்நாடகாலேருந்து அனுப்பிச்சி விட்ட டெய்லர் அசோசியேஷனுக்கும் வாகன் சேவை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். யாராக இருந்தாலும் இது மாதிரி
கண்டிப்பாக எனக்கு இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும்போது நான் ஏன் பணம் கொடுக்குறோன்னு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நன்றி.